என் பேர் சபினா. நான் தெத்தி சுனாமி குடியிருப்புல இருந்து வரேன். இப்ப என்னன்னா நிறைய பேர் வீடுங்க சீரமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமா பண்ணிருந்தாங்க. அதுல பல பேர் வீடு சீரமைக்காம இருக்கு. அதுல நிறைய பேர் வீடு கட்டினவங்களுக்கு, வீடு வாங்கினவங்களுக்கு, மாடி எடுத்தவங்களுக்கு எல்லாம் வேலை பார்த்து தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வேலை பார்த்து கொடுத்தது எல்லாமே வீடு வாங்கினவங்களுக்கும் வீடு சீரமைச்சவங்களுக்கும். இதுல கட்சி சார்ந்தவங்க பல பேர் என்னன்னா அவங்க குடும்பத்தாரங்களுக்கு போட்டிருக்காங்க. ஆனா ஏழைப்பட்டவங்களுக்கு யாருக்கும் பண்ணல. நிறைய வீடு அங்க தெத்தில ஆய்வு பண்ணி பாருங்க. சுனாமி குடியிருப்புல கொடுத்த வீடுங்களை ஆய்வு பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர் வீடு சீரமைச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வீடு சீரமைக்கலன்னு. சீரமைச்ச வீட்டையுமே பாருங்க. இது வீட்டை பார்க்க சொல்லுங்க. 2 பேர் வீட்டையும் பார்க்கணும், வேலை பார்த்த வீட்டையும் பார்க்கணும், வேலை பார்க்காதவங்க வீட்டையும் பார்க்கணும். 2 வீடுமே சரி கிடையாது. பாருங்க. அதே மாதிரி கொடுத்த அமௌண்ட் இப்ப என் வீட்டுக்கு 50,000, 1 லட்சம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அலாட் ஆயிருக்கு. அந்த பணத்தை கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பணத்தை அந்த பணத்தை வாங்கி அவங்க வேலை பார்த்து தரேங்கிற பேர்ல வேலை பார்க்கறாங்க. அதுல அவங்க கமிஷனும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கமிஷன் எடுத்துட்டு ஒரு சில வேலை தான் பார்த்து கொடுக்குறாங்க. அந்த வேலையுமே சரியா கிடையாது. அதனால அமௌண்ட்டுக்கு தகுந்த வேலை கிடையாது. ஒரு 50,000 ஒரு வீட்டுக்கு அலாட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த வீட்டை 50,000க்குள்ள வேலை பார்த்திருக்காங்களான்னு பாருங்க. லேசா கொத்தி விட்டு பூசி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த வீட்டுல வேலை இல்ல. நாங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம். வீட்டை எல்லாரும் ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லி. இதுலயும் மிரட்டல் வேற. நாங்க போயிட்டு ஒரு இதுல என்னன்னா ஒரு சில பேர் நான் வீட்டுல போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். நான் போய் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நான் ஒரு ஆளு சொன்னா கேட்காது, எல்லாரும் சேர்ந்து கேட்போம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்தோம். போய் யார் யார் வீடெல்லாம் இருக்கு, குறைகள் இருக்கு, வாங்க போய் மனு கொடுக்கலான்னு. அந்த கேட்டு நான் வீட்டுல எல்லார் வீட்லயும் இந்த ஆளுங்கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க எல்லாரும் போயிட்டு நீங்க உங்க வீட்டை நான் சரி பண்ணி தரேன், வீடு அலாட் ஆகாதவங்களுக்கு திருப்பி நான் அலாட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மறுநாளே உங்களுக்கு எல்லாம் ஒரு 2 பேருக்கிட்ட வீடு வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு பணம் அலாட் ஆயிருக்கு. அந்த பணத்தை அந்த ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க மத்தவங்களுக்கு அந்த பணத்தை மாத்தியும் விடுறாங்க. இதை கவர்மெண்ட் மூலியமா ஆய்வு பண்ணி எங்களுக்கு அது என்னன்னு பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா வீடு கொடுத்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துல வீட்டுல யாரும் பெயிண்ட் அடிக்காம இருக்க முடியுமா? கடனை வாங்கிதான் எல்லாம் பண்ண